என்னடா டேய் அங்க பாருடா. என்ன கையல், என்னாச்சு? திடீர்னு எதுவும் சொல்லாம ஏதோ பிரச்சனைன்னு ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டீங்க. என்னாச்சு கையல்? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு தான் நானே பயந்து வந்தேன். என்ன கையல், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஓடி வர மாட்டேனா? என்ன கையில் இதெல்லாம்? கையில், அவர் உங்களை பிக்கப் ட்ராப் பண்ற ஆட்டோக்காரர் தானே? அவருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? அப்படியே இருந்தாலும் நீங்க போய் அவருக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு எதுவுமே புரியல கையில். சொல்லுங்க கையில், அவருக்கு அடிலாம் பட்டிருக்கு. அவருக்கு ஒரு ப்ராப்ளம்னா நீங்க எதுக்கு வந்தீங்க? என்னதான் பிரச்சனை கையில், சொல்லுங்க. அவரு என்னை பிக்கப் ட்ராப் பண்ற ஆட்டோக்காரர் இல்ல, அவரு என் புருஷன். அப்பாடா வந்துட்டாண்டி. ஆமாக்கா. பாத்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கு என்ன மரியாதை பாருடி அவனுக்கு. என்னக்கா சொல்ற? தெரியாதா உனக்கு? ஏதோ திருட்டு கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவனா. ஏய் இருமா விடுறி. நாமளும் இத்தனை நாள் இங்கதான் இருக்கோம், ஆனா நமக்கு தெரியல பாத்தியா? இனிமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. வீட்டெல்லாம் திறந்து போட்டு எங்கேயும் போயிடாதீங்க. ஏய் என்னடி உங்களுக்கு பிரச்சனை? வெந்தத்தை திருட்டு சும்மா இருக்க முடியாதா உங்களால? இப்பதான் வரோம் அதுக்குள்ள வம்பு கிழிக்கிறீங்களா? ஆமா உங்ககிட்ட வம்புகளுக்கு பொழுது போகாது பாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிள்ளைய ஒழுங்கா திருந்தி வாழ சொல்லு. அக்கம் பக்கத்துக்கு தொந்தரவு கொடுக்காம வந்துட்ட பெருசா பேசுறதுக்கு. எச்சி கத்திரிக்காக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுற? ஏய் என் பிள்ளை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? என்னமோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா அப்படி இப்படின்னு பேசின்னு கிடக்குற. ஏமா உன் பிள்ளை ஜெயிலுக்கு தானே போயிட்டு வந்திருக்கான், என்னமோ கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்த மாதிரி பேசுற. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க வீட்டுக்கு திரும்ப வந்தா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஜாக்கிரதையா இருந்தா சொல்லுவாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? இத பாருமா, என் தம்பியோட ஆட்டோ தான் திருடு போச்சு. அதை தேடிதான் அவன் போனான். எதுவும் தெரியாம பேசாதீங்க. சங்கதி தெரியாதா உனக்கு? இவங்க ஆட்டோ திருடு போயிடுச்சான். அதுக்காக இவங்க மத்தவங்க ஆட்டோவை திருடுவாங்களாம். அதுவும் எப்படி? நடுராத்திரி செவரேறி குதிச்சு. ஏய் வாய முடுங்கடி. என் பிள்ளை எந்த தப்பும் செஞ்சதில்ல, செய்யவும் மாட்டான். அவன் ஆட்டோவை எந்த புறம்போக்க திருடிட்டு போயிட்டான். அது எங்க என்னன்னு கண்டுபிடிக்க தாண்டி அவன் போனா. ஒண்ணுமே தெரியாம பேசின்னு கிடக்குறீங்க. உன் பிள்ளை சொல்ற கதையெல்லாம் நீ வேணா நம்பலாம், நாங்க நம்ப மாட்டோம். எங்கேயாவது குடிச்சிட்டு தெருவுல கடந்திருப்பான், ஆட்டோவை எவனாவது தூக்கிட்டு போயிருப்பான், அதான் நடந்திருப்பான். ஏய் ஏன் பிள்ளைய நம்புன்னு உன்னை வெத்தலை பக்கச்சு கூப்பிட இங்க யாரோ? அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்படியே பேசின்னு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என் வாயில கண்ட மணிக்கு வந்துட்டு சொல்லிட்டேன். விடுமா, இவளுங்களுக்கு வேற வேலையே இல்ல. இந்த மாதிரி தெருவுக்கு 10 பேர் வம்பு பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்கணுமா நம்ம? வா போலாம். இன்னைக்கு ஆட்டோவை தொலைச்சிட்டு வந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பொண்ணையும் தொலைச்சிட்டு வந்து நிக்க போறான். அப்ப வந்து நீ இந்த மாதிரி என்கிட்ட வாய்க்கிலேயே பேசுறியா? அடி செருப்பாரு தலை. யார பத்தி என்ன பார்த்தா? ஏன் பிள்ளை பார்த்தா? என்ன சொல்ற? ஏன் பிள்ளை பத்தி எங்க வாய் வரது பாருங்க. என்ன பண்ற சொல்லு. சொல்லுவியா? இப்படிதான் நீ சொன்ன. என் பிள்ளை பத்தி தப்பா பேசுவியா? பிச்சு புடுவேன் பிச்சு. என் பிள்ளை பத்தி பேசுறதுக்கு எவனுக்குமே யோகியதை கிடையாது. முதல்ல அவ விழுங்க வீட்டுல இருக்கிற அழுக்க போய் பாருங்கடி. அடுத்த விட்ட பத்தி பேச வந்துட்டாளுங்க. ஆமாமா உன் பிள்ளைய நீதான் வச்சுக்கணும். திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், அதுக்கு வெக்கப்படாம வாய்கிலேயே பேசுற. கூட்டு போமா. வாய் முடுங்கடி பஜாரிங்களா. இன்னொரு தடவை என் பிள்ளைய பத்தி பேசுனீங்க வெட்டி போட்டுருவேன் சொல்லிட்டேன். ஆமா ஆமா, நீ வெட்டுற வரைக்கும் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் பாரு. நாங்களும் வெட்டுவோம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம், விட்டுடுங்கம்மா. போங்க. ஏய் வா, தயவு செஞ்சு போங்க. நமக்கு என்ன பேச்சு? போடி உள்ள. அவங்க தான் அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்காங்க, நீ கூட கூட பேசிட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையா தான் இருமா. என்னடி நம்ம பிரபா பத்தி பேசுறாளுங்க? இல்ல நம்ம தலையெழுத்து கேட்டுதான் ஆகணும். வாமா. என்னடி தலையெழுத்து கிழிச்சு போட்டுருவோம். அவளை கூட்டிட்டு வாடி. வாமாமா. யார் பேசாம போ.
மாமா அழுவாத மாமா. உன்னை யார் என்ன பேசினா என்ன, நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. அப்புறம் ஏன் நீ கண் கலங்குற? இல்ல கையில ஸ்டேஷன்ல என்னால உனக்கு அவமானம், இப்போ என்னால எங்க அம்மா எங்க அக்காவுக்கு அவமானம். நான் கோபத்துல செஞ்ச ஒரு சின்ன காரியம் அது என் குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல கையில. உன் கோபம் நியாயமானதுதான் மாமா. ஆனா நீ செஞ்ச காரியம் தான் தப்பானது. ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள என்ன செய்யறான்னு ஊர்ல யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு ஆம்பளை வீட்டுக்கு வெளியில என்ன செய்யறாங்கிறதுலதான் குடும்பத்தோட மானமே இருக்கு மாமா. நீ எப்பவோ குடிக்கிறத நிறுத்தி ஆட்டோ ஓட்டி உழைச்சு நம்ம குடும்பத்தை நீ காப்பாத்துறதெல்லாம் இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது மாமா. தினமும் உழைக்கிறவனை எப்பவுமே இந்த உலகம் பாராட்டாது மாமா. ஆனா ஒரு சின்ன தப்பு செஞ்சா போதும், அது ஊதி பெருசாக்கி குத்தி குத்தி சாவ விட கொடுமையா மானம் போற அளவுக்கு பேசுமாமா இந்த உலகம். நீ எதை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, உன் வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் உன்னை ஜெயிலுக்கு போற அளவுக்கு விட்டுருப்பேனா? நான் யோசிக்காம செஞ்சிட்டேன் கையில, என்ன மன்னிச்சிரு கையில. நான் யாரு மாமா உன்னை மன்னிக்க? நீ கெட்டவனா இருந்தா பரவாயில்ல, மன்னிக்கலாம். ஆனா நீ நல்லவன் மாமா. உன் பொருளை எடுக்கிறதுக்கு தானே நீ போன, அதையே மாமா திருட மாதிரி திருட போன. ஒரு 2 நாள் பொறுத்திருந்தனா அப்பா வந்திருப்பாரு. நல்ல போலீஸ் அதிகாரிங்க எத்தனையோ பேர் இருக்காங்க மாமா. அவங்கள கூட்டிட்டு போயிட்டு உன்னோட ஆட்டோவை எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அது வரைக்கும் ஆட்டோ அங்க இருந்திருக்காது கையில. சரி மாமா, போனா போகட்டும். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ மாமா. அழு மாமா, எவ்வளவு வேணாலும் அழு. காசு பணத்தால வாங்க முடியாத விஷயம் அப்பா அம்மா அந்த மாதிரி யாரையாவது நீ இழந்தனா மட்டும் நல்ல அழு. ஆனா காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் எதுவா இருந்தாலும் சரி, அதுக்காக நீ அழாத மாமா. அதெல்லாம் போனா திரும்ப வந்துரும். ஆனா மானமும் உசுரும் ஒரு வாட்டி போனா திரும்ப வராது மாமா. நான் இருக்கேன் மாமா உனக்கு. யாரு உன்னை என்ன பேசினா என்ன, நீ நல்லவன்னு நம்ம குடும்பத்துக்கே தெரியும். ஆனா என்ன, பாட்டி தான் மனசு கஷ்டத்துல ஏதாவது கத்தும், அதெல்லாம் நீ கண்டுக்காத. வா மாமா போலாம், ப்ளீஸ் வா மாமா போலாம், வா. கொஞ்ச நேரம் மாமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. என் பொண்ணுக்கு அந்த சித்த வைத்தியம் ஏதோ மருந்து கொடுத்து குழந்தைக்கு என்னவோ ஆயிடுச்சு போல இருக்கடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சமையல். அக்கா பதட்டப்படாதீங்க, டாக்டர் தான் பாத்துட்டு இருக்காங்கல்ல. நிச்சயமா மாயாவுக்கும் அவ குழந்தைக்கும் எதுவுமே ஆகாது. கொஞ்சம் ப்ளீஸ், கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா, கொஞ்சம். டாக்டர், மாயா இப்ப எப்படி இருக்கா? டாக்டர், என் பொண்ணுக்கு ஒண்ணும் இல்லையே, என் பேர குழந்தை நல்லா தானே இருக்கு. டாக்டர், எல்லாம் ஓகே தானே? சாரி, அவங்களுக்கு அபார்ட் ஆயிடுச்சு. மாயா, மாயா, மாயா என்னாச்சு மாயா? என்னாச்சு மாயா? என்னாச்சு? ஹரிவ லைட் போடு. என்னாச்சு மாயா? என்னாச்சு உன் குழந்தைக்கு? மாயா, உன் குழந்தை உன் வயித்துல பத்திரமா தாண்டி இருக்கு, அதுக்கு ஏன்டி இப்படி அழுவுற? என்ன மாயா? மாயா, எதுக்கு இப்ப அழற? அதையாச்சும் சொல்லிட்டு அழு. வாய் மூடி. முதல்ல எல்லாரும் இங்க இருந்து வெளிய போங்க. மாயா, வெளியில போங்க. மாயா, போதும் மாயா. காரணமே இல்லாம இப்படி அழுதா எங்களுக்கு என்னன்னு புரியும்?
மாயா எதுவா இருந்தாலும் சொல்லு. இப்படியே அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நல்லா தூங்கிட்டு இருந்தவ திடீர்னு எந்திரிச்சு ஏன் இப்படி அழுறான்னு தெரியலையே. ஏதாவது கனவு கிணவு கண்டியா இல்ல பேகி பாத்தியா? சொல்லுடி. ஏய் உனக்கு என்னடி ஆச்சு? உன்னதானே கேக்குறேன், சொல்லுடி. மாயா ஏய் நீ தானே அழுத, கேள்வி கேட்டா அடிக்கிற. நான் அழறது உனக்கு பேய் மாதிரி இருக்கா? மாயா, மாயா இங்க பாரு, இங்க பாருன்னு சொல்றேன்ல. இங்க பாரு மாயா, நீ தூங்கிட்டு இருந்த, இப்போ அலறி அடிச்சு எந்திரிச்சிருக்க. அப்படின்னா நீ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்க. இது கனவு இல்ல, நிஜம். ஏய் என்னடி சொல்றா? மாயா எது நிஜம்? குழந்தை செத்து போச்சு. என் குழந்தை செத்து போச்சு. அதுதான் நிஜம், அதுதான் நிஜம். ஐயோ மாயா. ஏய் மாயா, உன் குழந்தைக்கு எதுவும் இல்ல, அது நல்லா தான் இருக்கு. நீ கனவு தாண்டி கண்டு இருப்ப. ஆமா மாயா, உன் குழந்தைக்கு எதுவுமே இல்ல. அழாத மாயா, அது வெறும் கனவுதான். இல்ல அறிவு. ஆமாமா, இது வெறும் கனவுதான் மாயா. எனக்கு நடந்தா அது கனவு, உங்களுக்கு நடந்தா அது நிஜமா? உங்க யாருக்கும் என் மேல அக்கறை இல்ல. என் குழந்தை செத்து போச்சு. அது எல்லாரும் நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். டாக்டர் சொன்னதை நான் கேட்டேன். என் குழந்தை செத்து போச்சு, செத்து போச்சு. மாயா, அவகிட்ட நான் தோத்து போயிட்டேன். இனி சந்தோஷோட வாரிசு எனக்கு இல்ல, சந்தோஷம் எனக்கு இல்ல. என் வாழ்க்கையே போயிடுச்சு, ஏய் மாயா. போயிடுச்சு. மாயா, என்னடி இது? அவ எதேதோ உளறா. ஏதாவது சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அதான்க்கா எனக்கும் புரியல. ஏய் மாயா அழாதடி, அது வெறும் கனவு தாண்டி. அக்கா, ஒருவேளை இவளுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்குமோ? நாம எது சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. மாயா என்னதாம்மா ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதேதோ சொல்ற, காரணமே இல்லாம அழுவுற. என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏய் சமையலு, அவளை பார்க்கவே பயமா இருக்குடி. இப்ப என்னடி பண்றது? இதுக்கு பதில் டாக்டர் தான்க்கா சொல்லணும். இங்க ஏதோ தப்பா நடக்குது. போங்க, எல்லாரும் வெளிய போங்க. ஏய் இங்க வா. என்னம்மா, என்னாச்சு? வாடி வா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நானா? என் குழந்தை செத்து போனதுக்கு காரணமும் நீதான். என் வாழ்க்கை போனதுக்கு காரணமும் நீதான். இனிமே நீ இருக்கவே கூடாது. மாயா, ஏய் மாயா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? மாயா, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஏன் அறிவு அடிக்கிற? ஏய் அவர் உன் சித்தப்பாடி. என் குழந்தையே போச்சு. இதுக்கு மேல அப்பா என்ன அம்மா என்ன? இனிமே என்ன சீன்றவங்கள நான் கொல்லாம விட மாட்டேன். அக்கா, மாயாவுக்கு நிஜமாவே பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு போல இருக்கு. உதவி செய்ய வந்தவங்களே கொல்லணும்னு சொல்றா. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி டாக்டரை வர சொல்லணும். எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. போங்க, எல்லாரும் வெளியில போங்க. ஏய் நீ போ. சந்தியா, அவளை கொஞ்சம் தனியா விடு. நீ வா. அக்கா வாங்கக்கா, வாங்க.
தண்ணிய விட்ட, நம்ம விட்ட, ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்துறது கூட விட்ட. ஏன் மற்ற பொண்ணுகிட்ட பேசுறது டோட்டலா அவாய்ட் பண்ணிட்ட மச்சான். இதான் என் சின்ன உலகன்னு வச்சுக்கிய. அதுல ஒருத்தி மட்டும்தான்டா இருந்தா. இப்ப என் வாழ்க்கை இல்லைன்னு தெரியும் போது கேபிள் டிவிலாம் கட்டான ஒண்ணு டக்குன்னு எல்லாமே பிளாங்க் ஆகுமே. ஆமா, அதே மாதிரி தான்டா இருக்கு எனக்கு இப்போ. டேய் விடுறா, நீ அவளுக்கு கிடைக்கலன்னா அவ தான்டா அன்லக்கி. அவ அன்லக்கி இல்லடா, நான் தான்டா அன்லக்கி. எனக்கு பிடிச்ச எதுவுமே எனக்கு கிடைச்சதே இல்லை. ஆனா எனக்கு கிட்ட வரும், எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் எனக்கு சொந்தமாகற மாதிரியே இருக்கும். ஆனா அது பக்கத்துல வரும்போது எல்லாமே நாசமா போயிருந்தேன். நான் ஒரு ராசி இல்லாத ஒண்ணா, நான் வேஸ்டா. வெளியே பார்க்க தான் பெரிய அறிவாளி மாதிரி இருப்பேன், ஆனா உள்ளுக்குள்ள நான் ஒரு வெத்தி வேட்டுறா. கவலைப்படாதடா. அவனை புரிக்கலன்னு சொன்னாலா, அசிங்கப்படுத்தினாலா, இல்ல அவமானம் தான் படுத்தினாலா? எதுவுமே பண்ணலையடா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மச்சி, அது ஒரு ஃபேக்ட். இது ஃபெயிலியர் கிடையாது. அது நீ அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ ஏன்டா உசுப்பேதுற? அவ தப்பு இல்லடா, நான் தான்டா முட்டாள்தனம் பண்ணிட்டேன். எல்லாம் என் தப்பு தான். எவ்வளவு கேவலமானவன்டானா. அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் மச்சான் பார்த்துருக்கா. இனிமே அவன் மூஞ்சில எப்படா நான் முழிப்பேன்? இல்லடா, இனிமே என்னால அவன் மூஞ்சில முழிக்க முடியாதுடா. ஆனா அவன் எல்லாம் என்னால வாழவும் முடியாதுடா. டேய் நீ என்ன பைத்தியக்காரனாடா? எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, சொன்னா புரிஞ்சுக்கடா. டேய் நீ அமைதியாடுறா. அவனால அதை ஏத்துக்க முடியல தானே இப்படி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். டேய் தேவ லூசு பையில, டேய் இந்த பாருடா, இந்த பார், லவ் ஃபெயிலியர்ல செத்தவன் எவனுமே இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்காது. வாழ்ந்து ஜெயிச்சவனை மட்டும்தான் இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்கும். நீ மட்டும் மாடா ஏமாந்த, நான் கூட தான் உன் கூட எப்போவுமே இருக்கேன். எனக்கு கூட தான் அவள் கல்யாணம் ஆனவளா இல்லையான்னு எதுவுமே தெரில. ஏன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? டேய் ஏன்டா நீ வேற அவனை? டேய் இது வரைக்கும் அவள் தாலி போட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை. மெட்டி போட்டு அவள் ஆஃபீஸ்க்கே வரமாட்டேன். அவள் ஹஸ்பண்டை பற்றி ஒரு வாட்டி கூட யார்ட்டுமே பேசினதில்லடா. பிக்கப் ட்ராப் பண்ணுற ஆட்டோக்கார மாதிரியே வந்துட்டு போனான்டா அவன். அந்த இழவு பிடிச்சவனாவது கையல் தான் என் பொண்டாட்டின்னு சொன்னானடா. சொன்னானடா? இல்லடா. அவனும் சொல்ல இவளும் காட்டிக்கலனா அப்புறம் நமக்கு எப்படா தெரியும்? இதுல எல்லா தப்பும் இவர் மேலதானா ஃபீல் பண்றாராமா. எங்கடா கொஞ்சமாவது அறிவு கடை உனக்கு? ஏன்டா அவன் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமால கையல் சொல்லல, அவ புருஷனும் சொல்லல. ரெண்டு பேரும் ஏன்டா கல்யாணம் ஆனதை வெளியே காட்டிக்கல? ஆமா மச்சான், அவ உங்ககிட்ட மட்டும் இல்ல யாருக்கிட்டுமே கல்யாணம் ஆன மாதிரி காட்டிக்கவே இல்லை. ஏன்டா அப்படி? ஒருவேளை புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனையா இருக்குமா? இருக்கலாம் மச்சான். ஒருவேளை டிவோர்ஸ் கூட ஆயிருக்கலாம், ஒருவேளை பிரிஞ்சு கூட இருக்கலாம். ஏன் அவளுக்கு பிடிக்காத கல்யாணம் கூட இருக்கலாம். இதெல்லாம் பொண்ணுங்க வெளியே சொல்ல மாட்டாங்கடா. ஆமாம் தம்பச்சி, தனக்கு கல்யாணம் ஆனதையே ஒரு பொண்ணு வெளில சொல்லனா நிச்சயம் பிரச்சனை இருக்கும் மச்சி. நம்ம வேணா விசாரிச்சு பார்ப்போமா? சி வாய மூடுறா. அவளுக்கு பிரச்சனைனா எனக்கு சந்தோஷமா?
லவ் பண்றேன்டா. அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்டா. அவளை என்னால மறக்க முடியாத தவிர அவளுக்கு என்னால கெட்டதெல்லாம் நினைக்க முடியாதுடா.